ம் செம்ம சூடாக இருக்குடா சந்தோஷ். எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரியலடா. இந்த வந்து ஐயோ இதுக்கு பேர் மறந்துட்டேனே. இராடாச்சும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமீர் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடுங்கையூரில் இருக்க தளபதி தோசை கடை தான் வந்திருக்கோம். இவங்ககிட்ட வந்தது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தோசையிலே 80 வெரைட்டிஸ் கிட்ட தோசை வச்சிருக்காங்க. லைக் மூளை தோசை, சௌமின் தோசை, மட்டன் தோசை, போட்டி தோசை அண்ட் எறா தோசை, சிக்கன் தோசைன்னு நின்றுட்டே போகுது அதோட லிஸ்ட்டு. அண்ட் ஆல்சோ ஸ்டார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டி, தலைக்கறி, மீன் குழம்பு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ வாங்க இவங்களோட ஃபுட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து இவங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து சௌமின் தோசைன்னு ஒரு மேட்ரு இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள். ஸோ சௌமின் தோசையில் பார்த்தீங்கன்னா இவங்க சிக்கனு, சரியா, பாருங்க சிக்கன் அப்படியே இதுவாக போட்டிருக்காங்க, அப்படியே கறியாகவே இருக்குது, மாவுலாம் இல்லாமல் அப்படியே சிக்கன் போட்டிருக்காங்க. அண்ட் நூடுல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடமிளகா போட்டிருக்காங்க, கோஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது கூட வந்து தொட்டுக்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டிநாடு கிரேவி ஒன்று கொடுத்துருக்காங்க. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நூடுல்ஸோட ஃபஸ்ட் டைம் தோசை சாப்பிட்றோன்னா எடுக்கும். அண்ட் கருவேப்பிலை போட்டிருக்காங்க, மறந்துட்டேன், நம்மளோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இது அது இன்க்ரீடியன்ட். அது போலாமா? அதாவது சிக்கன், இந்த சிக்கன் நூடுல்ஸை வந்து தோசை அண்ட் வந்து செட்டிநாடு குழம்பு கூட சேர்ந்து சாப்பிட்டா வேற மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி தோசைலாம் எங்கே இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் அந்த அதோட அந்த நூடுல்ஸோட வந்து ஃப்ளேவர் வந்து அப்படியே டாமினேட் பண்ணுது இந்த தோசையை. தோசை மாதிரியே தெரியல, டாமினேஷன் அதிகமாக எதுக்கு இருக்குன்னா இந்த நூடுல்ஸ் தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது. இது இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ஸோ இவங்க இதுக்குள்ள வந்து கேப்பேஜ்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கேப்பேஜோட ஃப்ளேவரும் நல்லா வருது. ஸோ கேப்பேஜ் சாப்பிட்டா கொஞ்சம் ஜீரணம்லாம் ஆகும். பட் இந்த சௌமின் தோசை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த தோசை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து மூளை தோசை வரும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்கிற மூளை தோசை வாங்கிட்டு வந்தோம். மட்டன் மூளை தோசை தான். ஸோ அந்த மூளை தோசை உள்ளே என்னென்ன போட்டிருக்காங்க பாருங்கள். நாங்கள் பாருங்கள், வாவ், பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குப்பா. இதில் என்னென்ன போட்டாங்கன்னா மட்டன் மூளை போட்டாங்க, அண்ட் ஆம்லேட் போட்டாங்க, ஐ மீன் முட்டை போட்டாங்க. ஸோ கருவேப்பிலை, வெங்காயம் ஃபஸ்ட்டு அப்படியே வதக்கிட்டு அது செய்யும்போது நான் பார்த்தேன். ஸோ கூட வந்து தொட்டுக்கு வந்து எந்த ஒரு கிரேவி கூட இல்லாமல் வாங்கிட்டு வந்துங்க பாருங்கள். அது ஸ்மெல்லு செம்மையாக இருந்தது, வேறு மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறது. ஸோ மட்டன் மூளை தோசையும் நான் ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன். ஸோ லெட்ஸ் ஹேவ் மட்டன் மூளை தோசை. ஸோ எதனா பண்ணோம், தோசையை கொஞ்சம் பிச்சுட்டு அது கூட பாருங்கள் மட்டன் மூளையை கொஞ்சம் இப்படி வச்சு அவங்க பாருங்கள், அடாடாடா பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கா. மட்டன் ஃப்ளேவர் இல்லை ஆக்சுவலி, உண்மையாக சொல்ல போனால். பட் அந்த ஆனியன் ஃப்ளேவரு, மட்டன் நடுவில் வந்து லைட்டாக வந்து அப்படியே அந்த ஆம்லேட் இருக்கும்ல அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் அந்த கருவேப்பிலை டாமினேஷன் அதிகமாக இருக்குது, பெப்பர் போட்டிருக்க டாமினேஷன் அதிகமாக இருக்குது. மூளை பிடிச்சவங்க சாப்பிட்லாம். இது எனக்கு வந்து அவ்வளோ பெருசாக தெரியல, பட் அது செய்யும்போது சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. அதோட ஸ்மெல் நல்லா இருந்தது. மேபி தனியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தொக்கு மாதிரி இது ஆக்சுவலி. மூளை வந்து மூளை ஃப்ரை அந்த மாதிரி. ஸோ தனியாக தான் அதோட ஃப்ளேவர் தெரியுது மூளையோடது. ஸோ லைக் அது கூட சாப்பிடும்போது ரொம்ப பெருசாக தெரியல ஆக்சுவலி. நார்மலாக ஏதோ வந்து ஒரு மாதிரி சாஃப்டான ஒரு மெட்டீரியலை போட்டு வாயில் போட்டு சவுன்னு சவுறா மாதிரி இருக்குது, ஐ மீன் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எங்களோட டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் வந்து ஒரு 6-7 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. க்ரௌடு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருமா. ஸோ வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அப்படியே ஒரு பாசிங் க்ளௌட் மாதிரி அப்படியே வராங்க போயிட்டு இருக்காங்க. பரோட்டா, ஸோ எறா கொத்து பரோட்டா ஒன்று வாங்கியாச்சு. இது வந்து சிக்கன் லெக் தோசை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதை சாப்பிட்றதுனே தெரில, ரெண்டுமே வந்து மவுத் வாட்டரிங்காக இருக்குது. செய்யும்போது நான் பார்த்துறேன்னா வேற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எறா கொத்து பரோட்டா. இந்த கொத்து பரோட்டாவில் பாருங்கள், பரோட்டாவை சென்டரில் வச்சு அதில் முட்டையை கொஞ்சம் போட்டு எறாவை போட்டு ஆனியனு கொத்தமல்லி எல்லாமே போட்டு வேறு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து அவங்க நீங்கள் கேட்டிங்கன்னா கொத்து பரோட்டா மாதிரி அப்படியே கொத்தா பண்ணி கூட கொடுப்பாங்க. பட் நான் வேணான்ட்டேன், அப்படியே கொடுங்க, ஒரு பீஸா மாதிரி அப்படியே எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு. ஸோ அதுதான் சாப்பிட போகிறோம். குட்டி குட்டியான ப்ரான் போட்டிருக்காங்க, ரொம்பலாம் இல்லை. ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான், பார்த்துங்க. இந்த மாதிரி ப்ரான் தான் போட்டிருக்காங்க, சின்ன சின்ன ப்ரானாக போட்டிருக்காங்க. எல்லாமும் ப்ரான் போல இருக்குது. சரி சாப்பிடுவோமா ப்ரான் பரோட்டா. அங்கே பாருங்கள், புகை போகிறது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வாவ்,
வா செம்மங்க கிரேவி. பரோட்டா சாஃப்டாக இருக்குது. அந்த குட்டி குட்டி ப்ரான் வந்துட்டு போகுது அப்பப்போ நல்லா இருக்குது. அந்த ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே கொஞ்சம் தூவி கொடுத்துருக்காங்க எனக்கு. அது தூவி கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன்லாம் வந்து அப்படியே சாப்பிடும்போது அப்படியே அந்த பச்சையாக வந்துட்டு போதா. ஸோ சூப்பராக இருக்குது. அந்த குழம்பு கூட சேர்ந்து வரும்போது இது சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குங்க. ரேட் என்னன்னு கேட்பீங்க நீங்கள், எனக்கு புரியுது. ரேட் கடைசியில் நான் சாப்பிட்ட பொருள் எல்லாத்துக்கும் வந்து கீழே போட்டுடுறேன். அண்ட் ஆல்சோ கூட வந்து இல்லாத தோசை இல்லையா, பூண்டு தோசை ஒருத்தர் கேட்குறாரு. பூண்டு தோசையும் இருக்குது, பொடி தோசை இருக்குது, அப்புறம் அந்த கீ தோசை இருக்குது. தோசையில் வந்து உங்களுக்கு என்ன வேணும் தோசைன்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே கொடுத்துருவாங்க. நான்வெஜ் தோசையும் இருக்குது, வெஜ் தோசையும் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் லவர்ஸ் இங்கே வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், வேற மாதிரி. அடுத்து இந்த அப்படியே வரமா வச்சுட்டு சிக்கன் லெக் தோசை. இது செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்டர் தான் கேட்டேன் அவர்கிட்ட. இதை ஓப்பன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் லெக்கை ஒழித்து வைத்து அதை அடிச்சு நாக் அவுட் பண்ணி பிச்சு எப்படி போட்டிருக்கீங்க பாருங்கள். நான் அவங்ககிட்ட கேட்டது ஸ்டார்டர் மாதிரி இதே வந்து ஒரு கொத்து மாதிரி கொடுங்க, இல்லை தொக்கு மாதிரி கொடுங்க, நான் அது கூட வந்து பரோட்டா கூட சாப்பிட்லான்னு. இதே சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இது கூட மெயினாக இன்னொரு மேட்ரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் நண்டு கிரேவி ஊற்றி கொடுத்துருங்க. அதுதான் சாப்பிட போகிறோம். ஸோ எல்லா நான்வெஜ் தோசையிலையும் முட்டை ஆட் பண்ணுறாங்க. முட்டை ஆட் பண்ணி நீங்கள் கேட்குற நான்வெஜ் போட்டி வேணுன்னா போட்டி கூட இருக்குது, கனமா கூட இருக்கா. பட் கனமா இன்னைக்கு இல்லை அப்படின்ட்டாங்க. கனமா வேணுன்னா கனமா கூட பண்ணி தருவாங்க. ஸோ நான் என்ன பண்ணது, சிக்கன் அப்படியே சுருட்டி கொஞ்சமாக கிரேவி வச்சு, நண்டு கிரேவி வச்சு அடிப்போம். நண்டு ஃப்ளேவரோடு சாப்பிட்டோன்னா இதாங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி டாமினேட் பண்ணுது. சிக்கன் எக்கு இருங்க, நண்டு தனியாக சாப்பிட்டுப்பாங்க. நண்டு குழம்பு தனியாக சாப்பிட்டு போவோம். நண்டு கிரேவி வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது, ஹானஸ்ட்டாக சொல்ல போனால். பட் இந்த சிக்கன் லெக் போட்டு அந்த மசாலாவோட அவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி போடுறாங்க பாருங்கள். சேம் மூளையோட கான்செப்ட் தான். என்கிட்ட நீங்கள் எந்த தோசை கேட்டிங்கனாலும் ஃபஸ்ட்டு வந்து ஆனியன்லாம் போட்டு ரைட்டாக வறுத்துடுறாங்க. அது நீங்கள் கேட்குற ஒரு இன்க்ரீடியன்ஸ் அப்படியே போட்டு மூளை இந்த மாதிரி சிக்கன் லெக் இதாக இருந்தாலும் அது கூட வறுத்து அப்படியே தோசையில் போட்டு கொடுத்துட்றாங்க. எனக்கு இந்த தோசையை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் லைக் வந்து அந்த மட்டன் மூளை தோசையை விட இந்த சிக்கன் லெக் தோசை நல்லா இருக்குது. ஆனால் அந்த பரோட்டா அதில் சிக்கனும் போட்டு தருவாங்க கேட்டிங்கன்னா, மட்டனும் போட்டு தருவாங்க கேட்டிங்கன்னா. ஸோ அந்த 2 ஐட்டமும் அவைலபிளாக இருக்குது அடிஷ்னலாக. ஆனால் அது எங்களுக்கு இட்லியும் அவைலபிளாக இருக்குது. இட்லி கேட்டிங்கன்னா இட்லியும் கொடுப்பாங்க, சட்னியும் அவைலபிளாக இருக்குது, சாம்பாரும் இருக்குது. ஸோ அது சாப்பிட்னாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ மக்களே, நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஃபுட்டெல்லாம் வந்து ஏதோ குறை சொல்கிற மாதிரில சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து என்கேவி நகர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட்டு வந்து டீசெண்டாக சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த கடையோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இல்லைன்னு டாடா பாய்.